டுடேஸ் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் தானே என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்காதீங்க. வேர்க்கடலையை பொடி பண்ணி போட்டது, அதேமாதிரி வெங்காயமோ கடுகோ எதுவுமே இல்லாமல் அப்படியே ஃப்ரை பண்ணுறது. வீடியோவில் நான் எல்லாமே 1 by 1 சொல்லியிருப்பேன், பாருங்கள். ஒன்றும் இல்லை, நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா இது வந்து என் பொண்ணு தான் பண்ணால், சின்ன குழந்தைங்க கூட பண்ணலாம், பக்கத்தில் இருந்து சொன்னால் போதும். வெண்டைக்காயை நல்லா இந்த மாதிரி அரிஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில் வணக்கிட்டிங்கன்னா அது ரெட் வெண்டைக்காய் தான் நான் எப்போயுமே வாங்குவேன். அது நாட்டு வெண்டைக்காய்னா அது பச்சையாக மாறிடும், உங்களுக்கு தெரியும், நான் நிறைய டைம் போட்டிருக்கேன். பட் வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி நான் போட்டதில்லை. தேங்காய் தேவையில்லை, வெங்காயம் தேவையில்லை, அப்படியே மிளகாத்தூள் மஞ்சள்தூள் உப்பு போட்டு வணக்கி விட்டுட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் போடுவேன். ஏன்னா அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் நமக்கு ட்ரையாக உதிரியாக வரும், இல்லைன்னா கொலன்னு ஆகிடும். அதுக்காக தான் அதை போட்டு நல்லா வணக்கி விட்டு மூடிட்டிங்கன்னா அதிலே வெந்துடும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வாங்குறதுனால அப்படி இருக்குது, இல்லை 2 நாள் ஆச்சு வெண்டைக்காய் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தண்ணி தெளிச்சிக்கோங்க, அவ்வளோதான். நான் வந்து தயிரில் தான் எப்பவுமே வேக வைப்பேன், அப்போ தான் அது உடையாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து பச்சையாக இருந்தது என் வீட்டில், அதனால் நான் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் அப்படியே பொடி பண்ணி போட்டுட்டு தூவி சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், எதுக்குனால இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தது தான், அது வந்து வேக வச்சேன். பச்சை வேர்க்கடலை வேக வச்சு அப்படியே சாப்பிட்டா என் பொண்ணு வேர்க்கடலை சாப்பிட மாட்டேன். அதனால் என்ன பண்ணுவேன்னா வேக வச்சு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதை உரித்து அதில் மாங்காய், வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை இருந்தால் போடலாம். நான் வெள்ளரிக்காய் ஒன்று போட்டு அதில் வந்து இந்த வீல் சிப்ஸ்னால் எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, யாரும் சாப்பிடாத குழந்தையே இல்லை. அந்த வீல் சிப்ஸை நல்லா பொடி பண்ணிக்கிட்டு அதோட கலந்து விட்டு மிளகாத்தூள் உப்பு மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. இங்கே பாருங்கள், மாங்காய் இது வந்து அப்படியே நான் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு அதையும் கொடுப்பேன். என்ன தான் வெயில் இருந்தாலும் இது எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வேர்க்கடலையோடு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. வேறு எதுவுமே நம்ம வந்து சாட் பொடி, அந்த பொடி, கேரட்டு வீட்டில் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் உப்பு தாங்க, வேறு எதுவுமே இல்லை. போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்றாங்க. அதோட அந்த வீல் சிப்ஸும் கலந்து கொடுத்து பாருங்கள், ஒரு 4-5 வீல் சிப்ஸ் தான் உடச்சி போட்டு கலந்து கொடுத்து அல்டிமேட்டுங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதன் மூலமாக பிள்ளைங்க வந்து வேர்க்கடலை உள்ளே போகும், உடம்புக்கு ஹெல்த்திங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வேர்க்கடலை இப்படி தான் நான் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த முள் சீத்தான்னு ஒன்று இருக்கும், அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இங்கே ஏற்காட்டில் அது நிறைய கிடைக்கும். இந்த முள் சீத்தா பெருசாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வந்து பெருசாக, இன்னும் இது வந்து ஓரளவு ஸ்மால் சைஸ் தான், ரொம்ப பெருசாகவும் இருக்கும். நாங்கள் மீடியம் சைஸ் தான் வாங்கினோம். அதை கட் பண்ணி உள்ளார பாருங்கள், அப்படியே அது எப்படி இருக்குன்னா வெண்ணெய் பழம் மாதிரி இருக்குங்க, பழுத்துருச்சுன்னா. இது வந்து ஓரளவு தான் பழுத்துருக்கு, இன்னும் பழுத்துதுன்னா இன்னும் வெண்ணெய் மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இருந்தால் உங்கள் வீட்டில் கிடைச்சா ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.